ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்ற மோஜ்தபா காமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிக்கி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புச் செயலர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி மோஜ்தபா தனது தந்தை அலி காமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் 12 நாட்களாக நீடித்து வரும் போரின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மோஜ்தபா தனது ஒரு காலை இழந்ததோடு தற்போது கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புச் செயலர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள மஷாத் மதருக்கு அருகே மோஜ்தபா காமேனி சென்று கொண்டிருந்தபோது அவரது வாகனத்தை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து பேசிய பீட் ஹெக்ஸெத், ஈரானின் புதிய தலைவரை தாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அவர் ஒரு காலை இழந்து உயிருக்கு போராடி வருகிறார். ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எவ்வளவு பலமான பாதுகாப்பை வழங்கினாலும் எங்களின் துல்லியமான தாக்குதலிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி என்று தெரிவித்துள்ளார். மோஜ்தபா தற்போது டெஹ்ரானில் உள்ள சீனா பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு பலத்த பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோஜ்தபாவின் உடல்நிலை குறித்து ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.